ஜப்பான்ல உள்ள மக்கள் மட்டும் எப்படி இவ்ளோ ஒல்லியா இருக்காங்க? இப்போ அமெரிக்கா இருக்கு, ஜப்பான் இருக்கு. ரெண்டும் ரெண்டு பக்கமா இருக்கு இந்த உலக மேப்ல. நமக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னாவே அமெரிக்கா போகணும். அங்க இருக்கிறவங்க மாதிரி சாப்பிடணும், அவங்கள மாதிரி இங்கிலீஷ்ல பேசணும், அந்த மாதிரி பெரிய வீடு வாங்கணும். அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வேணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா ஆரோக்கியமா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல் பருமன், ஹார்ட் அட்டாக், கேன்சர், சக்கரை வியாதி, பிபி இதெல்லாம் அதிக அளவுல யாருக்கு இருக்கு? அமெரிக்காக்காரங்களுக்கு. ஜப்பானியர்கள் எப்படி இவ்வளோ ஆரோக்கியமா இருக்காங்க, உடல் எடை கூடாம எப்படி இவ்வளோ ஆக்டிவாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்காங்க? அப்ப ரெண்டு நாடுகளுக்கும் இடையில என்னதான் வித்தியாசம் இருக்கு? அவங்களோட ஜீன் காரணமா, இல்ல அவங்களோட உணவு பழக்கமா, கலாச்சாரமா? ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜப்பான் மக்கள் கிட்ட இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கலாம், ஸோ நம்ம எந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் அவங்கள மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா நம்மளாலையும் ஸ்லிம்மா இருக்க முடியும், ஸ்லிம்மானா ஸ்ட்ராங்கா ஃபிட்டா இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன? அவங்க உணவு, வரலாறு, பொருளாதாரம், கலாச்சாரம் எதுதான் அவங்கள ஒல்லியா வச்சிருக்கு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஜிம்முக்கு போறீங்க, காலையில கார்டியோ பண்றீங்க, மத்தியானம் கேலரிஸை கவுண்ட் பண்ணி சாப்பிடுறீங்க, கார்ப்ஸை கம்ப்ளீட்டா கட் பண்றீங்க, சுகர் கட்னு சொல்லிட்டு சுகரையும் ஃபுல்லா அவாய்ட் பண்றீங்க. ஒரு வாரம், 2 வாரம், 1 மாசம் வெயிட் நல்லா குறையுது. ஆனா கொஞ்சம் மாசம் கழிச்சு திரும்பவும் இறங்கின வெயிட் அதே மாதிரி அதை விட அதிகமாக கூட ரீபவுன்ஸ் ஆகுது. சில நேரங்கள்ல நமக்கு வராத ஹெல்த் இஷ்யூஸ் கூட திருப்பி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்மளோட முதல் தாட் என்னவா இருக்கும்? என்கிட்ட வில் பவரே இல்லை, என்னால டிசிப்ளினாவே இருக்க முடியல, என்னால டயட் ஃபாலோ பண்ண முடியல. இதுதான் மோஸ்ட்லி வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றவங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா பிரச்சனை எப்பவுமே உங்களோட வில் பவர்ல கிடையாது. சில நேரம் நீங்க வாழ்ற என்வாயன்மெண்ட் தான் உங்களை ஓவர் வெயிட்டா வச்சிருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான எக்ஸாம்பிள் தான் ஜப்பான். உலகத்துல பல நாடுகள்லயும் இந்த உடல் பருமன் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஜப்பான்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி ரேட் மத்த எல்லா நாடுகளையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா இருக்கு. அதே நேரத்துல நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்றோமோ ஜப்பானிய மக்கள் அதெல்லாம் சாப்பிடுறாங்க. ரைஸ், நூடுல்ஸ், பிரெட், இனிப்பு, ஸ்வீட்ஸ் இது எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க. வெளியில போய் நம்மள மாதிரி தான் அவங்களும் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லாம் வாங்குறாங்க, சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற மாதிரி. அப்படின்னா அவங்க சாப்பிடுற ரைஸ் மட்டும் எப்படி அவங்கள ஸ்லிம்மா வச்சிருக்கு? நம்ம சாப்பிடுற ரைஸ் ஏன் நம்மள குண்டாக்குது? இதுதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அமெரிக்காவில் ஒரு பெரிய பர்கர் மீல் அப்படின்னு வாங்கினீங்கன்னா பர்கர் இருக்கும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும், ஒரு பெரிய கோலா ட்ரிங்க் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரே மீல்ல ஏகப்பட்ட கேலரிஸ் இருக்கும். ஆனா ஜப்பான்ல அதே மாதிரி குயிக் மீல் கான்செப்ட் இருக்கு. அதுல ரைஸ் இருக்கும், மீன் இருக்கும், சூப் இருக்கும், டோஃபு இருக்கும், நிறைய காய்கறிகள் இருக்கும், அப்புறம் கொஞ்சமா இந்த ப்ரோபயோட்டிக்காக பிக்கிள்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன போர்ஷன்ஸா இருக்கும், எல்லாமே குட்டி குட்டி பவுல்ல வச்சு. அவங்களும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க, ஆனா இது கம்ப்ளீட்டா ரெண்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுமே வேற வேற மாதிரி. ஸோ இதுதான் இந்த முழு கதையோட முதல் பெரிய லெசன். அடுத்து நம்ம சொல்லலாம் ஜப்பானிய மக்களோட ஜீன் அப்படி, அதனாலதான் அவங்க இந்த மாதிரி ஒல்லியா இருக்காங்க அப்படின்னு. இது ரொம்ப ஈஸியான எக்ஸ்பிளனேஷன் இப்படி சொல்றது. ஆனா இது இன்னும் காம்ப்ளிகேட்டட். என்னன்னா ஜப்பானோட ஃபுட் கல்ச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப நூற்றாண்டுகளா உருவான ஒரு விஷயம். பாரம்பரிய ஜப்பானிய உணவுல ரைஸ் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உணவா இருந்திருக்கு. அது கூட மீன், காய்கறி, சோயா ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது, ஃபுட் ப்ராசஸிங் கிடையாது, சூப்பர் மார்க்கெட் கிடையாது. ஸோ அதனாலேயே மக்கள் பெரும்பாலும் அந்தந்த சீசன்ல என்ன கிடைக்குது, லோக்கலா என்ன உணவுலாம் கிடைக்குதோ அதை தான் அதிகமாக சாப்பிட்டாங்க. இதனாலேயே நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா உணவு வெறும் ஃபியூவல் மட்டும் கிடையாது, எரிபொருள் மட்டும் கிடையாது. உணவு ஒரு கலாச்சாரம், ஒரு ட்ரெடிஷன். உணவு ஒரு கொண்டாட்டம். ஜென்ரேஷனா அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு குக்கிங் ஸ்டைல் இருக்கும், ஒரு சோஷியல் கனெக்ஷன். இந்த மாதிரி உணவு நிறைய விஷயத்துல கனெக்ட் ஆச்சு. இங்க ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசம் இருக்கு. ஜப்பான்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் அப்படிங்கிறது வெறும் வயிறு நிறைய சாப்பாடு கொடு அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாதாமா. நிறைய ஸ்கூல்ல லஞ்ச் ஒரு வகையான ஃபுட் எஜுகேஷனாவும் பாக்குறாங்க. குழந்தைங்களோட உணவு எங்கிருந்து வருது, அது எப்படி தயாரிக்கப்படுது, பேலன்ஸ் மீல்னா என்ன, எவ்வளவு சாப்பிடணும், அதை எப்படி சாப்பிடணும், இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறாங்க ஸ்கூல்லையே குழந்தைங்களுக்கு. சில ஸ்கூல்ல குழந்தைங்களே லஞ்சை சர்வ் பண்றது, அதுக்கப்புறம் அவங்களே ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கிறது, இது எல்லாத்தையுமே பண்றாங்களாமா. ஸோ இதெல்லாம் பாருங்க, அமெரிக்காவில் குழந்தைங்க ஸ்கூல் போறாங்க, லஞ்ச் வாங்குறாங்க, சாப்பிடுறாங்க, அப்புறம் வீட்டுக்கு போறாங்க. ஜப்பான்ல சில ஸ்கூல் செட்டிங்ல மீல் அப்படிங்கிறது அவங்களோட எஜுகேஷன்ல ஒரு பார்ட்டாகவும் சொல்றாங்க. ஸோ அப்போ இதோட சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் என்னவா இருக்கும்? குழந்தையோட பிரெயினுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு மெசேஜ் கிடைக்குது.
இந்த ஃபுட் தான் நார்மலான ஃபுட். நம்ம காய்கறி அப்நார்மல் கிடையாது, மீன் சாப்பிட்றது அப்நார்மல் கிடையாது, சூப் சாப்பிட்றதும் அப்நார்மல் கிடையாது, ரைஸும் அப்நார்மல் கிடையாது. ஃப்ரெஷ் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு போரிங்கான விஷயம் கிடையாது. நம்ம டேஸ்ட்டை விட இந்த மாதிரி உணவு கலாச்சாரத்தில் தான் நம்ம அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு ரொம்பவே ஷேப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு முக்கியமான எக்கானமிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே எக்கனாமிக்ஸ் எங்கேருந்து வருது? அமெரிக்காவில் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய பிஸ்னஸ். இப்போ நம்ம இந்தியாலையும் அப்படிதான் ஆகிட்டு இருக்கு. ஃபுட் கம்பெனிஸ் எல்லாமே நம்மளோட அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காகவே புது ஃப்ளேவர், புது சைஸு, கலராக பேக்கெட்டு, கேலரிஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வாங்க வைக்கிறதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா தான் கம்பெனி அதிகமாக விற்க முடியும், லாபம் பார்க்க முடியும். அதனால தான் அங்கே அதிக அளவில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கிறது, அதிக அளவில் சோடா குடிக்கிறது, சீஸ் சாப்பிட்றது, சாஸ் சாப்பிட்றது, காம்போ மீல், பர்கர், பீட்சா, அப்புறம் இந்த ஃப்ரீயாக ரீஃபில் பண்ணிக்கிறது, இது எல்லாமே அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாக நடக்கும். இதுக்கு எதிராக ஜாப்பனீஸ் ஃபுட் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உணவோட அளவு, தரம், குவாலிட்டி, ஹெல்த் இது எல்லாத்துக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கும் இவங்களுக்கும் மெயினாக என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸு எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஜப்பானிய மக்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுத்தா அவங்களுக்கு போதுமான அளவு திருப்தியாக இருக்கும், எந்த அளவுக்கு பேலன்ஸ் மீல் கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்களாமா. அப்போது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், நம்ம ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் ஃபுட் கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக ஒரு சில பழக்கங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்ட் பட்ஸை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது. நம்மள நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு காய்கறி சுத்தமாக பிடிக்காது, ஹெல்தி ஃபுட் ரொம்ப போரிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா மைதாவில் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் கோதுமையில் சாப்பிடுங்கன்னா ஐயோ அது டேஸ்டே இருக்காது அப்படிம்பாங்க. டேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கல்லில் எழுதப்பட்ட கல்வெட்டு கிடையாது. நம்ம உடம்பு திரும்ப திரும்ப அடாப்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் தினமும் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிப்பு சாப்பிட்றது தான் நார்மலான உணவுன்னு தோணும். கொஞ்ச நாள் சர்க்கரையை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சாதாரண பழம் சாப்பிட்டா கூட என்ன இவ்வளோ இனிப்பாக இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ அதனால் ஒரே நாளில் உங்கள் டயட்டை கம்ப்ளீட்டாக மாற்றணும்னு அவசியம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு ப்ராசஸ் ஃபுட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னாவே போதும். ஒரு சோடா குடிக்கிறீங்க, இல்லை கொக்கோ கோலா குடிக்கிறீங்க, இதெல்லாம் குடிக்கிறீங்க அப்படின்னா தண்ணி இல்லைன்னா சர்க்கரை போடாத டீ குடிங்க. அதுக்கு பதிலாக ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடுவீங்க கடையில் வாங்கி அப்படின்னா அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிங்க. நிறைய டீப் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ரோஸ்ட் பண்ண கடலை, கொண்டக்கடலை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுங்க. ஸோ உங்களோட நாக்குக்கு டேஸ்ட் அப்படிங்கிறதோட அர்த்தம் வேறையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். அதுதான் எங்க விஷயமே. ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்தி ஃபுட்டை எப்படி கன்வீனியன்ட்டாக மாற்றுறது. இதுதான் ஒரு பெரிய சீக்ரெட்டே. நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கீங்க, உங்கள் சமையல் ரூமில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் போய் டக்குன்னு எடுத்து சாப்பிடுவீங்க. காய்கறி இருக்குது, அதை போய் எடுக்கணும், வாஷ் பண்ணணும், கட் பண்ணணும், சமைக்கணும், இதுக்கெல்லாம் நிறைய டைம் ஆகும். ஆனால் டேபிளில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்குது, ஃப்ரிட்ஜில் ஒரு பிரெட் பாக்கெட் இருக்குது, ஸ்வீட்ஸ் இருக்குது, ஃபோனில் ஃபுட் டெலிவரி ஆப் இருக்குது. நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பாக பயங்கரமாக பசியாக இருந்தது அப்படின்னா நம்ம மூளை எப்போவுமே ஈஸியான ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். இதுதான் என்வாயர்மெண்டல் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட முடிவுகள் எல்லாமே கான்ஷியஸாக நம்ம எடுக்கிற முடிவுகள் கிடையாது. நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் தான் அந்த முடிவை எடுக்க வைக்குது. அதனால எப்போவுமே ஆரோக்கியமான உணவை ரொம்ப கஷ்டமாக சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ஒளிச்சு வைக்கவோ செய்யாதீங்க. விசிபிளாக கண்ணுக்கு முன்னாடி வைங்க. பழங்களை டேபிள் மேலே வைங்க. நட்ஸ் எப்போவுமே ஒரு பாக்ஸில் போட்டு டேபிள் மேலே வைங்க. பசி அதிகம் இல்லாதப்பயே உங்களுக்கான ஆரோக்கியமான உணவை சமைச்சு வைங்க. தண்ணி பாட்டில் கைக்கிட்டேயே வச்சுக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸை உங்கள் வீட்டில் எப்போவுமே வாங்கியே வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னாவே உங்கள் வில் பவர் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். ஜப்பானோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரகசியம் என்ன அப்படின்னா அங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்லாம் தான். ஸோ அங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு அன்றாட பழக்கமாகவே ஆயிடுச்சு. நமக்கும் அப்படிதான், சூப்பர் மார்க்கெட் போகிறது டெய்லி கூட சில பேர்லாம் போவாங்க பொருள் வாங்குறதுக்கு. ஆனால் இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் அப்படிங்கிறது எப்போவுமே அங்கே பர்கர் இருக்கணும், சோடா இருக்கணும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அங்கே முட்டை வாங்கலாம், சாலட்ஸ் வாங்கலாம், காய்கறி வாங்கலாம், சூப்ஸ் வாங்கலாம், மீன் வாங்கலாம், டோஃபு வாங்கலாம், பன்னீர் வாங்கலாம். எப்போவுமே சூப்பர் மார்க்கெட் போகும்போது இந்த பிஸ்கட் பாக்கெட்டோ பிரெட் பாக்கெட்டோ இந்த மாதிரி தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே நமக்கு ஆரோக்கியமான உணவுமே நிறைய அவைலபிளாக இருக்கும். நம்ம அதுலேருந்து என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக முடிவு பண்ணணும். நம்ம மைண்டில் நம்ம தப்பாகவே வச்சுருக்கோம், நம்ம இதெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒரு பிஸியான ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க, ஆனால் எனக்கு ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிட டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி,
அப்படின்னா ஹெல்தி ஃபுட்டை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஒரு கப் தயிர் சாப்பிடுங்க, முட்டை வேக வச்சு சாப்பிடுங்க, பழங்கள் கட் பண்ணி சாப்பிடுங்க, காய்கறி சாலட் சாப்பிடுங்க. வெறும் ரைஸ், இட்லி, கொஞ்சம் பருப்பு, சாம்பார், இந்த மாதிரி சிம்பிளா என்ன பண்ணி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ காய்கறியை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதை பசிக்கும் போது பொரியலா பண்ணி சாப்பிடுங்க. எப்பவுமே ஆரோக்கியமா சாப்பிடணும் அப்படின்னா நிறைய செலவு பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான ஹேபிட் என்னன்னா இந்த ஹரஹச்சிபு, அதாவது வயிறு நிறைய எப்பவுமே சாப்பிடாதீங்க அப்படிங்கிறது தான். இது ஒரு ஒக்கினாவன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஜப்பான்ல. ஸோ இது என்ன கான்செப்ட்னா, வயிறு நிரம்புற அளவுக்கு சாப்பிடாம எனக்கு போதும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போதே நான் சாப்பிட்றதை நிறுத்திடணும் அப்படிங்கிறது தான். இதில் நம்ம கேலரிஸ்லாம் கவுண்ட் பண்ணவே தேவையில்லை. நம்ம பாடியை கவனிச்சாவே போதும். உணவை வந்துட்டு வெயிட் போட்டு சாப்பிடணும், ஆப் வச்சுலாம் ட்ராக் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அது மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சு அப்படின்னா உடனே இன்னொரு கரண்டி எடுத்து சாப்பிட்றது, டேஸ்ட் நல்லா இருக்கேன்னு ஒரு எக்ஸ்ட்ரா கரண்டி போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் இல்லாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னா உங்க வயிறு நிரம்பின உடனே உங்க மூளைக்கு போதும் அப்படின்னு சிக்னல் போகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் சாப்பாடு எடுக்கும்போதே ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்தீங்க அப்படின்னா சாப்பாடு நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், செகண்ட் டைம் எடுக்கலாம் அப்படின்லாம் தோணும். அதனால சின்ன பிளேட்டில் சாப்பாடு எடுங்க. அதுவே உங்களுக்கு நிறைய எடுத்துட்டீங்க அப்படின்னு தோணும் பிளேட் ஃபுல்லாக இருக்கும்போது. ஸோ இதுதான் ஒரு போர்ஷன் சைக்காலஜி. ஸோ பிளேட் சைஸையும் மாற்றுங்க. இந்த மாதிரி வயிறு ஃபுல்லானதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா எந்திரிச்சு போய் கை கழுவுங்க. அடுத்து ஜப்பானிய மக்கள் இவ்வளோ சின்ன பிளேட்டில் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எப்படி வயிறு நிரம்புது இதை பார்த்தோம்னா, ஒரு பெரிய பவுல் மட்டும் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இதுதான் என்னோட டின்னர், இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சாப்பிட்றது ஒரு ஸ்டைல். ஆனால் இந்த ஜப்பானிய மக்கள் பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் வச்சு அவங்களுக்கு பழக்கம். கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் சூப், கொஞ்சம் மீனோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரோட்டீனோ, ஒரு கப்பில் கொஞ்சம் வெஜிடபிள், கொஞ்சமாக சைட் டிஷ், ரொம்ப கொஞ்சம் ஊறுகாய், அந்த மாதிரி ஏதாச்சும். ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சு சாப்பிடும்போது நம்ம மூளைக்கு ஒரு வெரைட்டியாக இருக்கும், மூளை நல்லாவே சாட்டிஸ்ஃபை ஆகும். அளவு குவான்டிட்டி ரொம்ப அதிகம் இல்லைனாலும் வகை வகையான டேஸ்ட், வேற வேற டெக்ஸ்சர், வேற வேற கலர், வேற வேற ஸ்மெல், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு அதாவது திருப்தி அப்படிங்கிறது வெறும் கேலரிஸ்ல இருந்து மட்டும் வராது, எக்ஸ்பீரியன்ஸ்லையும் கிடைக்கும். அதனாலேயே இந்த உணவை பார்க்கும் போதே நமக்கு கண்டிப்பா வயிறு நல்லாவே ஃபுல் ஆயிடும். அடுத்து நம்மளோட உணவுல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இனிப்பு சாப்பிடுறது அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த இனிப்பு மட்டும் பிரச்சனை கிடையாது. நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் சரி, சாஸ்ல இருக்கு, பேக்கேஜ்டு ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருக்கு, காஃபில சக்கரை போட்டு குடிக்கிறது, ப்ராசஸ்டு ஸ்நாக்கா இருக்கட்டும், பிஸ்கெட் ஆகட்டும், ரஸ்க் ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே கண்டிப்பா சுகர் இருக்கும். ஜப்பானிய மக்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கப் இந்த கிரீன் டீயை வச்சு குடிச்சிட்டே இருப்பாங்க. எல்லாருமே அதை குடிப்பாங்க, அவங்களுக்கு லைஃப்ல ஒரு பார்ட்டாவே அது இருக்கும். அதுக்கு அர்த்தம் கிரீன் டீ அப்படிங்கிறது ஒரு ஃபேட் பர்னிங் மிராக்கிள் அப்படின்னு கிடையாது. அதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க குடிக்க வேண்டிய ஒரு சோடாக்காகவோ இல்ல ஒரு கிளாஸ் கூல்ட்ரிங்க்ஸ்க்காகவோ பதிலா இதை குடிக்கலாம், இந்த கிரீன் டீயை குடிக்கலாம். இதுதான் ஒரு ப்ராக்டிக்கலான வழி ஆக்சுவலா. இப்போ ஒரு நாளைக்கு நீங்க 2 டைம், காலையில ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல 1 மட்டும் மாத்திட்டு அதுக்கு பதிலாக இந்த கிரீன் டீ சக்கரை போடாம குடிங்க. அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாவே அது ஒரு மிகப்பெரிய மாற்றமா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற டைம். ஒரு நாளைக்கு காலையில 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது, அடுத்த நாள் 11 மணி, அடுத்த நாள் 1 மணி, சில நாள்ல சாயங்காலம் 4 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறவங்களாம் கூட இருப்பாங்க. ஸோ அதுக்கு நடுவுல பசிக்கும் போதெல்லாம் டீ, காஃபி ஏதாச்சும், பிஸ்கட் கொஞ்சம், ஸ்நாக்ஸ் கொஞ்சம், லேட் நைட்ல கிரேவிங்ஸ் வேற வரும், அந்த டைம்ல ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, கடிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கம்ப்ளீட்டா மறந்துடுறது. ஆனால் அந்த ஜப்பானிய மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல்லேயே இந்த டைமுக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பான ஒரு பழக்கமாக இருந்திருக்கு எப்பவுமே. அதாவது எல்லாருமே ஒரே டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் ஒரு டைமுக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாளைக்கு அதே டைமிங்கை மெயின்டைன் பண்ணுவாங்களாமா. பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, லஞ்சும் சரி, டின்னரும் சரி, தேவைப்பட்டா இடையில ஆரோக்கியமான ஏதாவது ஒரு ஸ்நாக், இந்த மாதிரி பண்ணும்போதே நமக்கும் எப்போ வேணாலும் எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற பழக்கம் நல்லாவே கம்மியாகும். அடுத்த பழக்கம்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல ஜிம் எல்லாம் அதிகம் அவங்க யூஸ் பண்றதே இல்லையாமா. ஆனா எப்படி ஒல்லியா இருக்காங்க. இங்கதான் நம்ம அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் உள்ள அந்த லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய கத்துக்க வேண்டிய இருக்கு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எங்க போறதுனாலும் கார் தான். கார் எடுத்துட்டு போய் ஆஃபீஸ்ல இறங்குவாங்க, அங்க போய் சேர்லேயே நாள் ஃபுல்லா உட்காந்துட்டு இருப்பாங்க, திருப்பி கார் எடுப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, சோஃபால நாள் ஃபுல்லா உட்காந்துருப்பாங்க, இல்லை நைட் படுத்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் டைம் கிடைச்சதுன்னா கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஜிம் போகணுமே அப்படின்னு கிளம்புவாங்க. ஆனால் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா சிட்டியாக இருந்தாலும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா, மெட்ரோ ஸ்டேஷன் போகணும் அப்படின்னாலும் நடந்து தான் போவாங்களாம், படிக்கட்டு ஏறுவாங்களாம்.
நிறைய சைக்கிளிங் போவாங்களாம். 2 வீலர் கார்லாம் யூஸ் பண்ணுறத விட சைக்கிள் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்களாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க உடம்ப அசைச்சுக்கிட்டே இருக்கிறது, நிறைய நடக்கிறது, சைக்கிளிங் பண்றதுலாம் அவங்க ஒரு ஆக்டிவிட்டியா பண்ணாம அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு பகுதியாவே வச்சிருக்காங்க இது. ஸோ இதுதான் நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனசிஸ், அதாவது நீட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 1 மணி நேரம் ஜிம்ல போய் பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றீங்க, ஆனா மீதி 23 மணி நேரமும் உடம்பு அசைக்காமே வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கூட யூஸ் ஆகாது. ஸோ இதுதான் அமெரிக்காவோட கார் கல்ச்சருக்கும் ஜப்பானோட வாக்கிங் கல்ச்சருக்கும் கிடைக்கிற ரிசல்ட்ஸ். கண்டிப்பா நம்மளால ஒரு ஆளால மாற்றம் கொண்டு வர முடியாது, நம்ம ஊர்ல கட்டமைப்பே அப்படிதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால பண்ணக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள், இந்த மாலுக்குலாம் போனீங்க அப்படின்னா, இல்லை ஆஃபீஸ்லாம் போனீங்க அப்படின்னா, இந்த படி ஏறி இறங்குறது, லிஃப்ட்லாம் அதிகம் யூஸ் பண்ணாம இருக்கிறது, கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகணும்னாலும் ஊபர் ஓலாலாம் புக் பண்ணாம கொஞ்சம் நடந்து போய் பழகிறது, கொஞ்சம் ஏர்லியா கிளம்பிங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கும் டைம் கிடைக்கும். ஸோ இதுக்கு காரணம் ஜப்பானோட கட்டமைப்பேன்னு சொல்லலாம். ஒருத்தரை மட்டும் எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாம அந்த ஊரே அப்படி இயங்குச்சு அப்படின்னா, ஒருவேளை நம்மளாம் அங்க போய் இருந்தோம் அப்படின்னா ஒல்லியா இருக்கிறது நமக்குமே இயற்கையா வந்துருமோ என்னமோ தெரியல. அடுத்து நீங்க சாப்பிடும்போது என்ன பண்றீங்க? யூடியூப் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, வாட்ஸ்அப் பார்க்கறது, டிவி லேப்டாப்லாம் யூஸ் பண்றது, இதெல்லாம் யூஸ் பண்றீங்களா? இல்ல சாப்பிடும்போது கவனிச்சு கான்சியஸா சாப்பிடுறீங்களா? இந்த ஜப்பான்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே மைண்ட்ஃபுல் ஈட்டிங்க்கு நிறையவே முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். இந்த சாப்ஸ்டிக் யூஸ் பண்றது கண்டிப்பா இது நம்ம யூஸ் பண்ணாலுமே நமக்கு கண்டிப்பா அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அதை மெதுவாக தான் சாப்பிட முடியும். ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு வாயும் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துதான் மென்னு நிதானமா தான் சாப்பிட முடியும். ஸோ அதில் அவங்க எடுத்து சாப்பிடும்போது அந்த மெல்றதுக்கான டைமுமே அவங்களுக்கு கிடைக்குது அடுத்த வாய் எடுக்கிற போது. ஸோ கொஞ்சமாக போட்டு மெல்றதுனால நல்லாவும் சாப்பிட முடியுது. ரொம்ப டைம் எடுத்து சாப்பிட்றதுனால வயிறு சீக்கிரமா நிறைஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ நம்மளுமே இப்போ நீங்கள் ஃபோர்க்ல இல்லை ஸ்பூன்லலாம் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை கீழே வச்சிருங்க, நல்லா மென்று முழுங்கிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து அடுத்த வாய் சாப்பிடுங்க. அவசரமா இப்படி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய சாப்பிட்ருவீங்க உங்களுக்கே தெரியாம. கடைசியா வெயிட் ஏன் போடுது அப்படின்னு ஒரு காரணமே உங்களால கண்டுபிடிக்க முடியாம போயிடும். அடுத்த பழக்கம் பாத்தீங்கன்னா இட்டாடாக்கி மாசு அப்படின்னு ஒரு பழக்கம் சொல்றாங்க. அதாவது உணவை மதிக்கிறது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடுக்கு நன்றி சொல்றது, இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு பாராட்டுறது சமைச்சவங்கள. இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களோட கல்ச்சர்ல எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சமைச்சவங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ப்ரே பண்றது நம்ம ஊர்லயுமே நிறைய பேர் பண்றாங்க. நம்ம அதை ஸ்பிரிச்சுவலா பார்க்க தேவையில்லை, சைக்கலாஜிக்கலாவே இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாப்பாடு மேல நம்மளோட முழு கவனத்தையும் கொண்டு வர்றோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி ப்ரே பண்ணும்போது இதோட டேஸ்ட் என்னவா இருக்கும், நான் நிஜமாவே பசியோட இருக்கேனா இல்லை ரொம்ப போர்டா இருக்கனால சாப்பிட்றேன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசு யோசிக்க ஆரம்பிக்குமா. இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் வரும்போது தான் அந்த இடத்துல மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நடக்குது. சாப்பிடும்போது உணவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெயில் பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம், டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம், ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டே சாப்பிடலாம். வேறொரு வேலையை பார்க்கும்போது சும்மா கூட சேர்ந்து மல்டி டாஸ்கிங் மாதிரி சாப்பிட்றதையும் செய்யலாம். அப்படின்னு பண்ணீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஸோ அதனால சாப்பிட்றத ஒரு தனி விஷயமா, இப்போ பூஜை பண்ணீங்கன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா எப்படி அதை ஒரு தனி விஷயமா பண்ணுவீங்க? சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஃபோன் பார்த்துட்டு இருப்பீங்களா, இல்லை வேற ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி இதையுமே மைண்ட்ஃபுல்லாக செய்யறதுக்கு நிறையவே முயற்சி பண்ணலாம். அதுவே நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போ உடனே எல்லாரும் கேட்கலாம், அப்போ ஜப்பான் தான் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான கண்ட்ரியா, அவங்கள தான் நம்ம வந்துட்டு ரோல் மாடலாக வச்சுக்கணுமா அப்படின்னு. ஜப்பான்லேயுமே எல்லாருமே ஸ்லிம்லாம் கிடையாது. அவங்களுக்கும் ஒபெசிட்டி இருக்கு, ப்ராசஸ்ட் ஃபுட் இருக்கு, ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு, சர்க்கரை சாப்பிட்ற பழக்கம் இருக்கு, நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க, நைட்லாம் தூங்காமல் இருக்காங்க. நிறைய பேர் ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல்குள்ளேயும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் எல்லாரும் ஒல்லியா இருக்கிறதுக்கு ஒரு ஹேபிட்டை நம்ம காரணமாக சொல்ல முடியாது. அது ஜீனா இருக்கலாம், வயசா இருக்கலாம், உணவு கலாச்சாரமா இருக்கலாம், சாப்பிட்ற அளவா இருக்கலாம், பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், அவங்களோட பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கலாம், ஹெல்த் கேர் அந்த மாதிரி இருக்கலாம், அவங்க ஸ்மோக் பண்றது கம்மியா இருக்கலாம், ஆல்கஹால் சாப்பிட்றது கம்மியா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் லெவல் கூட கம்மியா இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கூட அவங்களோட ஆரோக்கியத்தை நிறையவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ஜப்பான்ல ஒரு சீக்ரெட் டயட் இருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. உண்மையிலேயே ஜாப்பனீஸ் சீக்ரெட் என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது டயட் சொல்றேன்னு சொன்னீங்களே, டயட்டே வரலையே இதுல அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள், சின்ன சின்ன சாய்ஸஸ், இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளோட ஆரோக்கியத்து மேல பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதை விட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு டயட் சார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு நான் இதை சாப்பிட்டேன், நான் இதை சாப்பிட்டேன், எனக்கு அவ்வளோதான் சரியா போயிடும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது.
நம்ம வாழ்க்கை முறையினால வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம எப்ப சரி பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் எல்லாமே சரியாகும். முதல்ல உங்களை சுத்தி ஒரு ஆரோக்கியமான என்வாயன்மெண்ட்டை உருவாக்குங்க. அப்பதான் உங்களால பெஸ்ட் சாய்ஸஸ் எடுக்க முடியும். முக்கியமா நீங்க ரொம்ப பசியா இருக்கும் போதெல்லாம் அதுதான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்க முன்னாடி 2 மாடல் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா கார்லேயே ஆஃபீஸ் போகிறது, நாள் ஃபுல்லாக சேரில் உட்காந்துருக்கிறது, நிறைய சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இனிப்பு நிறைய சாப்பிட்றது, ஸ்க்ரீன்லாம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, ரொம்ப லேட் நைட் சாப்பிட்றது, வீக்கெண்டுக்கு மட்டும் ஜிம் போகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரபரப்பாக நடந்துக்கிட்டே இருக்கிறது, ட்ரெயின் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் நிறைய யூஸ் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, நிறைய ஃபிசிக்கல் ஒர்க்லாம் பண்ணுறது, தோட்ட வேலைலாம் செய்கிறது, உணவை ஸ்மால் போர்ஷனில் வச்சு சாப்பிட்றது, சக்கரை போடாமல் டீ குடிக்கிறது, தினமும் டைமுக்கு சாப்பிட்றது, ஃபோன் லேப்டாப்லாம் டிவிலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் சாப்பிட்றது. ஸோ இந்த ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை சூஸ் பண்ணுறீங்களா இல்லை இதை சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த 2 லைஃப் ஸ்டைலில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க, யாரை ரோல் மாடலாக எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி இங்கிருந்தே தொடங்கட்டும். நீங்கள் எவ்வளோ வெயிட்டில் இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதையுமே கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.